செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்ததும் அரசு உடனடியாக செய்த வேலை என்னவென்றால், இறந்து போன அத்தனை பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் தலா, ஒரு குடும்பத்துக்கு இறந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே செங்கல்பட்டு மற்றும் மரக்காணத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டு விட்டதால், அதன் பிறகு கள்ளக்குறிச்சியில் இறந்த 65 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. இது ஏழை மக்கள், தலித் மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சென்று சேருவது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, மக்களுக்கும் வருத்தம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிவகாசி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் வருடத்துக்கு 5-6 பட்டாசு விபத்தாவது நடக்கும். பட்டாசு ஆலையில் சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு பட்டாசு ஆலை வைத்திருப்பாங்க, அதில் வருஷத்துக்கு ஒரு 5-6 சம்பவங்களாவது நடக்கும், இறந்து போவாங்க. அதில் இறக்குறவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இழப்பீடு என்ன தெரியுமா? வெறும் 3 லட்சம் ரூபாய். வயிற்று பொழப்புக்காக பட்டாசு ஆலையில் வேலை செஞ்சு இறக்குறவனுக்கு 3 லட்சம் ரூபாய், கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற திராவிட மாடல் அரசை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆட்சி நடத்த தெரியாதவர்கள் நடத்தினால் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணம் தான் இது. இது போன்ற ஒரு கேலி கூத்தான ஆட்சியை எங்கேயாவது பார்க்க முடியுமா? செங்கல்பட்டு மரக்காணத்தில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தபோது அந்த அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த மரணங்கள் நடந்திருக்குமா?